மதி அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு மதி, இனிமே நீ அந்த வீட்டுக்கு போகவே வேண்டாம், அந்த வீடே உனக்கு வேண்டாம், நீ இங்கேயே இருந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வேணும்னு பண்ணிகிட்டு இருக்காங்கம்மா. அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நம்ம வீடு மாதிரி அந்த வீடு அமைதியாகவே இருக்க மாட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது மதி, நான் தெரியாமல் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் அந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன், நீ இங்கேயே இருந்துரு, நாங்கள் வந்து உன்னை நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, அவங்க வீட்டுக்கு வெளியே அனுப்பி வச்சுருக்காங்க, உள்ளே கூப்பிட மாட்றாங்க. இந்த மாதிரிலாம் ஏதாவது வீட்டில் நடக்குமா என்ன? எனக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை. ஆனால் இவ்வளோ மோசமான வீட்டில் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. மதி, நல்லா சாப்பிடு, நல்லா இரு, வேலைக்கு போ, உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு, உனக்கு சப்போர்ட்டாக அம்மா அப்பா 2 பேருமே இருக்கோம், நீ கவலையே படாத, உனக்கு என்ன தோணுதோ எல்லாமே நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை நாங்கள் பார்த்து பார்த்து வளர்த்தோம், நல்லா வளர்த்தோம், கடைசியில் உன்னோட வாழ்க்கையை நாங்களே இப்படி ஆக்கிட்டோமே, எங்களுக்கு தெரியாது மதி. ஆனால் இந்த வீட்டு வாசலில் இருக்க எல்லாருமே சேர்ந்து மதி ஏன் வீட்டுக்கு வந்திருக்கா, மதி ஏன் வீட்டுக்கு வந்திருக்கான்னு கேள்வி கேட்பாங்க. ஆனால் நான் பார்த்துக்கிறேன், என் பொண்ணோட வாழ்க்கை நாங்கள் பார்த்துக்குறோன்னு நான் சொல்கிறேன். இந்த ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் இன்னொருத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறது தான் வேலையே அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், இன்னொருத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறது தான் வேலை அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்லிகிட்டு இருக்காரு. மதி, நீ எப்பவும் போல் ஸ்கூலுக்கு கிளம்பி போ, சரியா? ஆமாம், நல்லா சாப்பிட்டியா, நல்லா தூங்குனியா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, இன்றைக்கி தாம்மா நான் நிம்மதியாக தூங்கினேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. பாருங்க, என் பொண்ணு சொல்கிறத கேட்கும் போதே மனசெல்லாம் கலங்குது, இன்றைக்கி தான் நிம்மதியாக தூங்கணும்னு சொல்கிறா. இதெல்லாம் எங்கெங்க நடக்கும்? நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம், இப்படி யோசிக்காமல் தப்பான ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியோட அம்மா அப்பா 2 பேருமே சேர்ந்து பயங்கரமாக வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. மதி ஜாலியாக இருக்காங்க, அழகாக கிளம்புறாங்க, எப்பவும் போல் போகிறாங்க காலேஜுக்கு. போயிட்டு அங்கே கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க. வந்தோடனே வீட்டில் உட்காடுறாங்க. அம்மா, எனக்கு ஒரே ஒரு கப் காஃபி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன மதி, ஓகேவா, மைண்டு கொஞ்சம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, சூப்பராக இருக்குமா, இது வரைக்கும் இப்படி ஒரு நாளை நான் அனுபவித்த மாதிரியே தெரில. நம்ம வீட்டில் இருக்கும்போது எப்படி இருந்தனோ அப்படி தாம்மா இப்போ இருக்கேன். அவங்க வீட்டில் இருக்கும்போது எனி டைம் ஒரு டென்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்கம்மா. எதனா ஒன்று பார்த்தா அப்படி நக்கலாக பேசுறது, திமிரா பேசுறது, யாரையுமே அவங்க நிம்மதியாக வச்சுக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்க பிள்ளைங்க 2 பேரும் நல்லா பார்த்துப்பாங்கம்மா, அவ்வளோ சூப்பராக பார்த்துப்பாங்க தெரியுமா? அதே மருமகனா அப்படி பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும்ல, அங்கே மலர் அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ண சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம வீட்டில் ஒரு குழம்பு, ஒரு பொரியல் ஏதோ இவ்வளோ தான் பண்ண முடியும். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. மீன் குழம்பு மீன் வறுக்கணும், கறி குழம்பு கறி வைக்கணும், ரசம் வைக்கணும், இது வைக்கணும், அது வைக்கணும்னு அப்படியே ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு வைப்பாங்கம்மா. அவங்க காலையில் 10 மணிக்கு போனாங்கன்னா மதியம் 1 மணிக்கு தான் சமையலே முடிப்பாங்க. முடிச்சுட்டா அதோடு அவங்களுக்கு ரெஸ்ட்டு கிடையாது. இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு தேய்க்கணும், துணி துவைக்கணும், அப்புறம் அதை மடித்து வைக்கணும். மறுபடியும் ஈவினிங் காஃபினா இஞ்சி தட்டி போடு, இதை போடு, அதை போடுன்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. பாவம் மலரக்கா, பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் போய் நான் ஹெல்ப் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடி, அந்த பொண்ணு தான் பாவம், அந்த வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டு ஒரு வேலைக்காரி மாதிரி கஷ்டப்பட்டுட்ருக்கு, எனக்கும் தெரியுது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா, நாங்கள் போகாமல் இங்கே இருந்தாலே நிம்மதியாக இருப்போம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மதி, உனக்கு என்ன தோணுதோ செய், சரியா? நாங்கள் வந்துட்டு பண்ண தப்புக்கு நாங்களே அதை சரி பண்ணிடுறோம், சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. வீட்டில் எப்பவும் போல் இருக்காங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு சுரேஷ். சொல்லுங்கள், எதுக்காக நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, ஒன்றும் இல்லை, சும்மா தான். சும்மா எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நீ வீட்டை விட்டு வெளியே போனல்ல, உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இனிமேல் இந்த பக்கமே வந்துடாத என்ன அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு என்னங்க வேணும், எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி தேவையில்லாத பேசிகிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கள், உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஏய், என்ன ஃபோன்லேயே மிரட்டுற அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை தேவையில்லாத பழி போட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க. நான் தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன்ல, அதுக்கப்புறம் ஏன் ஞாபகம் உங்களுக்கு எதுக்கு வருது? எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க? உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏய், என்ன, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, நீ வீட்டில் இல்லாமல் இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருந்தது, அதனால் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா சந்தோஷமாக இருந்துட்டு போங்க, அதை எதுக்கு என்கிட்ட காட்டுறீங்க? நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணுமா? ஆமாம், நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்கிறாரு.
இங்கே பாருங்க, உங்களை விட நான் 1000 மடங்கு சந்தோஷமாக இருக்கேன் என் வீட்டில் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், நீ இனிமே அங்கே தான் இருக்கணும். ஆமாங்க, எங்கள் அம்மா வீடு, நான் இருக்க போகிறேன். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எனக்கு அது புரியவே இல்லை. நீ இருக்கணும் இருக்கணும்னு சொல்கிறீங்க. ஆமாம், இருக்க தான் போகிறேன். எனக்கு இங்கே தான் முழு சந்தோஷம் கிடைக்குது. உங்கள் வீடை முதல்ல இங்கே டார்ச்சர்லாம் பண்ண மாட்டாங்க. இதை பண்ணு, அதை பண்ணு, இப்படி பண்ணு. ஐயையோ, இந்த குறை சொல்லலாம் இங்கே ஆளே கிடையாது. அழகாக காலேஜுக்கு போவேன், வருவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன். இவ்வளோ தான். எங்கள் அம்மா அப்பா அப்படி என்னை ஒரு வைரம் மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ உங்களை விட நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நக்கலாக பேசுறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆட, நக்கல்னா நக்கல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, அதுக்காக நான் ஃபோன் பண்ணலை. நீ இல்லாமல் இருக்கிறது வீடு நல்லா இருக்குது, நிம்மதியாக இருக்குது. இன்னொரு வாட்டி இந்த வீட்டு பக்கமே வந்துடாத. அப்படி நீ மட்டும் வந்த, கோவத்தில் அப்படியே உன்னை கொலையே பண்ணிவிடுவேன். அந்த அளவுக்கு உன் மேலே எனக்கு கோவம் இருக்குது அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. அப்படியா, நான் அந்த வீட்டுக்கு வரக்கூடாதா? நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக நான் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல. கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு நான் வருவேன். வந்து உங்கள் கண் எதிர்க்கே வாழ்ந்து காட்டுவேன், பார்க்குறீங்களா அப்படின்னு மதி சொல்கிறாங்க. ஏய், யார்கிட்ட சவால் விடுற? என்கிட்டயும் நீ சவால் விடுறியா? உனக்கு என்ன அவ்வளோ திமுறா? ஐயோ, எனக்கு திமுறலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நான் வருவேன்னு சொல்கிறேன். எப்படி வருவேன்? அதை நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே நான் வருவேன், உங்கள் கண்ணு முன்னாடியே வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், உனக்கு என்ன திமுறா? உனக்கு எதாவது கிறுக்கு ஏதாவது பிடிச்சிருச்சா? நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறேன், வருவேன்னு சொல்லிட்டு இருக்க. சரி, சண்டை போட்டிங்க, எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அமைதியாக இருக்க வேண்டியது தானே. எதுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்தால் கொலை பண்ணிவிடுவேன்னு சொல்கிறீங்க? என்ன மிரட்டுறீங்களா? நீங்கள் மிரட்டினீங்கன்னா என்ன உடனே ஐயோ இவர் மிரட்டுறாரு போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படியே வந்து அமைதியாக விட்டுருவேன்னு பார்க்குறீங்களா? நான்லாம் சாதாரண பொண்ணு கிடையாது. என்கிட்ட ஒருத்தவங்க வராத வரைக்கும் ஓகே, மீறி வந்தாங்க கண்டிப்பாக திருப்பி அடிப்பேன். நான்லாம் இங்கே அமைதியாலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. உங்ககிட்ட போய் ஃபோன் பண்ணி சொன்ன பார், ஃபோனை வெய் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாரு. இவருக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி இவ்வளோ நக்கலாக பேசுவார். இவரை விடவே கூடாது, என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கு அப்படியே கோவமாக வருது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதும் இல்லாமல் வீட்டில் வச்சு கொடுமைப்படுத்திட்டு இப்போது நக்கலாக ஓவராக பேசிகிட்ருக்காரு. இருக்கு அவருக்கு. அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வச்சா தான் இவர் அடங்குவார். நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தால் இவரெலாம் அடங்க மாட்டார். அந்த காலத்து பொண்ணு மாதிரி அமைதியாலாம் இருக்கக்கூடாது. என்ன பண்ணுறேன்னு பாரு, இவர் தானாகவே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அங்கே வந்து சுரேஷ் இருக்கார். மலர் வராங்க. வந்த உடனே கேட்குறாங்க, சுரேஷ் நீ பண்ணுறதுலாம் நல்லா இருக்கா? எதுக்காக நீ இப்படி நடந்துக்கிற? உன்னோட ஒய்ஃப் தானே, கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லையா? உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்தால் இப்படி தான் வீட்டை விட்டு வெளியே அனுப்புவியா? இதெல்லாம் நல்லா இருக்கா சுரேஷ் அப்படின்னு மலர் கேட்குறாங்க. அண்ணி, நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அவள் ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது. அவளால் எவ்வளோ பிரச்சனைன்னு பார்த்தீங்கல்ல. நீங்கள் இருக்கும்போது வீடு எவ்வளோ அமைதியாக இருந்தது. ஏதாவது சத்தம் வருமா? வருவோம், போவோம், இருப்போம், இவ்வளோதான். ஆனால் அவள் வந்ததுலேருந்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அது மட்டும் இல்லை, வீட்டில் யாருமே நிம்மதியாக இல்லை. அம்மா அப்பா கூட சந்தோஷமாகவே இல்லை தெரியுமா? அவங்களும் பாவம் தானே, வயசானவங்க தானே அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு சுரேஷ், வீடுன்னு இருந்தால் பிரச்சனைங்க வரதான் செய்யும். அதை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் போகணும். இப்போது ஒரு காலில் அடிபட்டா உடனே காலே வேணான்னு வெட்டி தூக்கி போட்டுருவியா? ஏன் அதை சரி பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணி, நீங்கள் நல்லா தான் பேசுகிறீங்க, ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அந்த மதிக்கு ஒத்து வராது. அவளெல்லாம் வீட்டில் வச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன சுரேஷ், நீ போயிட்டு பேசி மதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணி, என்ன நடந்தாலும் சரி, நான்லாம் போய் அவளை கூப்பிட மாட்டேன். அப்படி ஒரு விஷயம் இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கோவப்படுறாரு. சரி சுரேஷ், ஒரு அண்ணியாக நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டேன். ஆனால் நீ என் பேச்சை கேட்கல, சரியா? சரி வா, நீ சாப்பிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க, சாப்பிட்றாரு. அந்த மதிக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை, ஆனால் எல்லாரும் சேர்ந்து அந்த மதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷுக்கு கோவமாக இருக்கு. அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாரு. அடுத்தது பாக்கியராஜ் வராரு. நான் எவ்வளவோ பேசிட்டேங்க, சுரேஷ் என் பேச்சை கேட்கவே இல்லை. மதியை போய் நான் கூட்டிகிட்டு வர முடியாதுன்னு சொல்கிறான். நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு மலர் கேட்குறாங்க. நானும் அவன்கிட்ட பேசிட்டேன், அவன் சுத்தமாக என் பேச்சையும் கேட்கலை. எப்படியாவது போட்டோன்னு விட்டுறவும் முடியாது. என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல அப்படின்னு பாக்கியராஜ் சொல்கிறாரு. சரி மலர், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் நான் ஆஃபீஸ் போகணும், சரியா? நான் போயிட்டு வரேன், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மதி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. எதுக்காக இப்படி நடந்ததுன்னே தெரியலையே. யாருமே ஒரு பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டோன்ற அந்த ஃபீலே இல்லாமல் இருக்காங்க.
ஐயோ கடவுளே! இந்த வீட்ல வந்து நான் மாட்டிக்கிட்டு இருக்கேனே! அப்படின்னு சொல்லிட்டு மலர் மதிய பத்தி பயங்கர டென்ஷனோட யோசிச்சுட்டு இருக்காங்க. ரேவதி மலருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. "அண்ணி அங்கே என்னதான் அண்ணி நடக்குது? என் வீட்டுக்காரர் என்னென்னவோ சொல்கிறாரு. மதி வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு, எதுக்காக அண்ணி இப்படிலாம் பண்ணணும்? நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை இப்படி அனுப்பலாமா?" அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. என் வீட்டுக்கார் வேறு அங்கே வந்திருக்காரு. அவர் எப்பவுமே குடும்பத்தை பிரித்து வச்சு சந்தோஷப்படுவார். அவருக்கு நல்ல எண்ணமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கவங்க நல்லா வாழணும்னு அவர் நினைக்கவே மாட்டார். ஏதாவது ஒரு சந்தில் ஒரு ஒரு சின்ன கேப் கிடச்சா கூட ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. ஆமா, ஆமா. உன் வீட்டுக்காரர் வந்து அப்படிதான் பேசினாரு. மதிய எப்படியாவது வெளிய அனுப்பிடணுன்ற எண்ணத்தோட தான் அந்த அமைதியா தான் இருந்தாங்க. "வா உன்கிட்ட பேசுறேன்னு" ரூம்ல கூட்டிட்டு போயிட்டு மன்னிப்பு கேளுன்னு சொன்னாரு. அதனால தான் பிரச்சனை பெருசாச்சே. அவரு தான் எல்லாமே பண்ணாரு அப்படின்னு மலர் சொல்றாங்க. "எனக்கு தெரியும் அண்ணி. என் வீட்டுக்கார தவிர இந்த வேலைய வேற யாரும் பார்க்க மாட்டாங்க. அவர் மனுஷனே கிடையாது. அவர் மிருகத்துல சேத்திக்கி" அப்படின்னு சொல்றாங்க ரேவதி. எனக்கும் ஒண்ணுமே புரியல ரேவதி. மதி இல்லாமல் எனக்கும் கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நான் சுரேஷ்கிட்ட எவ்வளவோ எடுத்து பேசினேன். ஆனால் அவன் கேட்கவே மாட்றான். என்னெல்லாம் போய் கூப்பிட முடியாதுன்னு சொல்கிறான். என் வீட்டுக்காரரும் ரொம்ப வருத்தப்பட்டு தான் போகிறாரு. ஆனால் உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. எங்கள் அம்மா அப்பா எப்போவுமே அப்படி தான். அவங்களுக்கு நல்ல புத்தியே கிடையாது அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. அண்ணி என்னால் அங்கே வர முடியாது. என் வீட்டுக்கார பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஏதாவது ஒன்று பண்ணாலே அப்படி வேறு மாதிரி அவர் யோசிப்பார். நீங்கள் அங்கே இருக்கீங்க பார்த்துக்கங்க. எதனா ஒன்று எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். மதிக்கும் நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். ஏதாவது வீட்டுக்கு வர வைக்க முடியுமான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரேவதி, உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. மலரே இங்கே வா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படியே கிட்ட போய் கேட்குறாங்க. என்ன அத்தை இங்கே பாரு, என்னென்ன குழம்பு வைக்கணும் எல்லாம் நீ வந்து கேட்டு பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் அத்தை என்னென்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, அந்த மட்டன் இருக்குல்ல அந்த எலும்பை கொஞ்சம் நல்லா சூப்பு வச்சு நல்லா பெப்பர் போட்டு கொடு. முட்டி என்னன்னே தெரியல மலர், பயங்கரமாக வலிக்குது, தாங்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை இதோ நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மலர், பாரு பாரு அடுத்த அடுப்பில் என்னென்ன வேலை இருக்குன்னு பாரு, எல்லாம் சமைக்கிற வேலையெல்லாம் போய் பாரு சரியா? ம் நீ மட்டும்தான் இருக்க பார்த்து செய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? நான் மட்டும்தானே இருக்கேன். நான் தான் இந்த வீட்டில் இழிச்சவ, எல்லா வேலையும் செய்கிறதுக்கு நான் தானே இருக்கேன். ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மலர் போகிறாங்க. போயிட்டு எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்கிறாங்க. செஞ்சு முடிச்சுட்டு முடியாமல் நிற்கிறாங்க. அங்கே தான் அவங்க மாமியார் வராங்க. மலரே இங்கே வா, கொஞ்சோண்டு சுடு தண்ணி கொடு, தொண்டை கரன்னு இருக்குன்றாங்க. இருங்க அத்தை நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு சுடு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மலரே அடுத்தது இந்த துணி என்ன காஞ்சிடுச்சான்னு பாரு, நல்லா தான் வெயில் அடிக்குது, அதையும் கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை நான் பார்த்துக்கிறேன். ஐயோ கடவுளே, இவங்க வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க போல இருக்குது. இவங்களால எப்படி அழகாக வேலையை கொடுக்க மட்டும் முடியுது? இவங்களும் இந்த வீட்டுக்கு வாழ தானே வந்தாங்க. இவங்க மாமியார் இவங்கெல்லாம் இப்படி கொடுமைப்படுத்தியிருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மலர் பயங்கர டென்ஷனோட அங்கே இருக்க எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. எப்பவும் போல் மதி கிளம்புறாங்க. அவங்க அம்மா அப்பா கேட்குறாங்க, என்னடி எங்கே போகிற, சாரீலாம் கட்டிட்டு போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும்மா ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் மதி என்னடி பண்ணிகிட்ருக்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா, ஏன்டி நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அவருக்கு ரொம்ப திமிராக இருக்குது, அவர் சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டுறாரு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன், அங்கேருந்து ஃபோன் பண்ணி இனிமேல் நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவியா, வந்தனா உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்கிறாரு, என்னை மிரட்டுறாருமா அப்படின்னு மதி சொல்கிறாங்க. ஏய் அவர் ஏதோ கோவத்தில் சொல்கிறாருடி, நீ அதுக்காக போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஆளெல்லாம் நம்ம சும்மா விடக்கூடாதும்மா. ஒரு பொண்ணுன்னா அவங்களுக்கு அவ்வளோ இளக்காரம்மா. கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க இஷ்டத்துக்கு நடந்துப்பாங்களா? என்ன ஆம்பளைன்ற திமிரை காட்டுறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்குறாங்க. ஏய் மதி, இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுரு, கொஞ்ச நாள் ஆகட்டும், எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இது தப்புனா கண்டிப்பாக நான் செய்ய மாட்டேன், சரினா நான் செய்வேன், யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க வீட்டில் 2 பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னங்க இவ இப்படி பண்ணிகிட்ருக்கா, நம்ம சொல்கிற பேச்சை சுத்தமாக கேட்கவே மாட்றா, அவர் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகுங்க. ஏற்கனவே அவங்க அம்மா அப்பா எல்லாம் திமிர் பிடிச்சவங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சொல்லவே வேணாம், அவர் வேறு போலீஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே போயிட்டு இவ ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா இன்னும் அசிங்கமாக போயிடும், அவரால் வேலைக்கெல்லாம் போக முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். இப்போ அது மட்டும் இல்லை, அவங்க மாமா வேற ஃபோன் பண்ணுவார். என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தா இப்படி தான் உங்கள் பொண்ணு பண்ணுமான்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனையை பண்ணிகிட்ருக்கா இவ. இவ ஏன் இப்படி இருக்கா? ஒன்று அங்கே புகுந்த விட்டு அனுசரித்து போகணும், அதுவும் பண்ண மாட்றா. சரி இங்கே வந்துட்டா, அதுவும் கிடையாது. நான் இங்கேயும் நம்ம சொல்கிற பேச்சை அவள் கேட்க மாட்றா. மதி எங்கே இப்படி மாறிட்டா, நல்லா தானே இருந்தா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க.
எனக்கும் ஒன்றும் புரியல. இரு இரு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டுருக்காரு. மதி போகிறாங்க. கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில். இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வராங்க. அப்படியே சுரேஷ் பார்க்குறாரு. பார்த்த உடனே அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா, திமிர் பிடிச்சவளாச்சே, இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னு நக்கலாக பார்க்குறாரு. இங்கே பாருங்க, கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க மதி. கம்ப்ளைண்ட்டா, கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு வாங்கி பார்க்குறாரு. இங்கே பாருங்க, இந்த கம்ப்ளைண்ட் என்னோட புருஷன் மேலே தான் நான் கொடுக்குறேன். அவரு நல்லவரே கிடையாது. என்னை கல்யாணம் பண்ணார். அவங்க வீட்டில் நான் போய் வாழ போனேன். அப்போ என்னை அடிக்க கை ஓங்கினாரு. அது மட்டும் இல்லை, என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் வந்துட்டோன்னே என்னை மிரட்டுறாரு, கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு. அதனால் நான் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும் போது சுரேஷ்க்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ ஏன் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கோவம் வருது அவருக்கு. அப்படியே பார்க்குறாரு. என்ன, நீங்கள் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு மேல் அதிகாரியை பார்த்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு மதி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். நான் விசாரிக்கும் போது உங்களை கூப்பிட்றேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு சுரேஷ். ஆ கரெக்டாக பண்ணணும் எல்லாமே. ஏன்னா என் வீட்டுக்காரர் கொஞ்சம் திமிர் பிடிச்சவர். கரெக்டாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மதி. அப்படியே சுரேஷ்க்கு பயங்கரமாக கோவம் வருது. டென்ஷன் ஆகுறாங்க அங்கேருந்து. அப்படியே டென்ஷன் ஆகிட்டு அவங்க அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. சுரேஷ் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே திமிர் பிடிச்சவ அவ அடங்கவே மாட்டா அப்படின்னு கத்துறாரு. டேய் என்னடா சுரேஷ், வந்ததும் வராதுமா இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு அவங்க அம்மா அப்பா கேட்குறாங்க. என்ன சுரேஷ், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு மலர் கேட்குறாங்க. ஆமாம் அண்ணி, பிரச்சனை தான். நீங்கள் ஒரு பிரச்சனையை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கல்ல, அதுதான் பிரச்சனை. என்னடா எல்லாம் புரியுற மாதிரி சொல்லுடா சுரேஷ் அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. என்னடா பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மதி இருக்கால, அவள் ஏன் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணுறா. ஐயோ என்னது, உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளா, என்னன்னு அப்படின்னு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி கேட்குறாங்க. அவள் கம்ப்ளைண்ட்டை எழுதி கொண்டு வந்து கொடுக்குறா. நான் அவளை கொடுமைப்படுத்துகிறேனா, அவளை அடிக்க கை ஓங்கண்ணா, வீட்டை விட்டு வெளியே அனுப்பினானா, அப்புறம் வந்து அவளை கொன்னுடுவார் சொல்லிட்டு மிரட்டினானா, எல்லாமே எழுதி கொடுக்குறா. என்கிட்ட கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறீங்களா, இல்லை உங்களை விட மேலதிகாரிகிட்ட கொடுக்கவான்னு நக்கலாக என்கிட்ட பேசுகிறான். அதனால் நானே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா அது, பொம்பளையா அவ அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. எனக்கு அதெல்லாம் தெரியலம்மா, ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் அவள் வாபஸ் வாங்கினா மட்டும்தான் அடுத்தது என்னால் எதுவுமே பண்ண முடியும். இல்லைன்னா என்னால் அங்கே போகவே முடியாது, ரொம்ப அசிங்கமாக போயிடும். ஒரு பொண்டாட்டியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அதனால் என்னால் வேலைக்கே போக முடியாது. அவள் ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்கா, அவளால் ஏற்கனவே வேலை போச்சு, இன்னும் அவள் நிம்மதியாக இருக்கவே விட மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கேட்குறாங்க. அப்படியே மலர் பார்க்குறாங்க. உண்மையாவா சுரேஷ், நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா, மதிய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. ஆமாம் அண்ணி, அவள் தான் வந்து கொடுத்துட்டு போயிருக்கா. அடுத்தது இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி எப்படியாவது அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லணும். அப்படி இல்லைன்னா என்னை கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னா அது ரொம்ப அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறாரு. இதோ இரு சுரேஷே இரு, என்னங்க நீங்கள் மாப்பிள்ளைக்கு ஃபோனை போடுங்க, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், இரு இரு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணுறாரு அவங்க அப்பா. சொல்லுங்க மாமா என்ன அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. அப்படியே கோவமாக வருது அவங்க அப்பாவுக்கு. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சோம்ல, ஆமாம் மதி, அவள் தான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாள், அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அவள் வீட்டை விட்டு வெளியே போனதும் இல்லாமல் சுரேஷ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு இப்படி ஒரு மாதிரி டென்ஷனாக சொல்கிறாரு. ஐயோ இவ்வளோ வேலை பண்ணுறாளா அவள். மாமா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஃபோனை மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் ஃபோனை கட் பண்ணுறாரு. என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. அதுவா, ஒன்றும் இல்லை, இந்த மதியை கல்யாணம் பண்ணி வச்சோம்ல, அவள் கம்ப்ளைண்ட் வந்து உங்கள் சுரேஷ் இருக்கார்ல அவர் மேலே கொடுத்துருக்கலாம். ஐயோ என்னங்க இப்படிலாம் நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், அந்த மதி சரியான திமிர் பிடிச்சவல்ல, எனக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் தான் மாட்டிக்கிறேன். உங்கள் அப்பா ஆவனா எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அந்த மதியால் நிம்மதியே இல்லை யாருக்குமே. இல்லை எதுக்காக போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா. ஒரு புகுந்த வீட்டில் அனுசரித்து போகணும், அடங்கி போகணும், எதனா ஒரு தப்பு பண்ணால் மன்னிப்பு கேட்கணும், அந்த புத்தியே கிடையாதா. திமுரு, அவ்வளோ திமுரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்கிறாரு. என்னங்க நான் மதிக்கிட்ட பேசி பார்க்கவா, நீலாம் ஒன்றும் பேசத்தால போய் உன் வேலை இருந்தால் போய் பாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ இவர் இந்த பிரச்சனையில் போனால் கண்டிப்பாக இதை ஏதாவது ஒரு சொதப்பி விட்டுருவாரே. அது மட்டும் இல்லை, எப்படியாவது அண்ணனையும் அண்ணியும் பிரிக்கணுன்றது தான் இவரோட எண்ணம். இவரை எதுக்கு அப்பா அடிக்கடிக்க கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க.
அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க மலருக்கு. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. "என்ன நீ என்னதான் நடக்குது நீ அங்கே? இவர் என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காரு. கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா இருக்கா?" அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. "எனக்கும் ஒண்ணுமே புரியல ரேவதி. சுரேஷ் தான் சொல்றான். இத எப்படி சரி பண்ணுறதுன்னே தெரியல. மதி சொல்ற பேச்ச கேட்குற மாதிரி தெரியல. இவங்க எல்லாம் என்ன தெரியுமா பண்ணாங்க? ஒரு சின்ன டம்ளர் எடுத்து வைக்கலன்னு சொல்லிட்டு வீட்ட விட்டு அனுப்பிட்டாங்க. இது தப்பு தானே? ஒரு பொண்ணு வாழ வந்திருக்கு. அந்த பொண்ண போட்டு இப்படியா கொடுமைப்படுத்துறது?" அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. "அண்ணி வீட்ல எப்பவுமே அப்படிதானே நடக்கும். எங்க அம்மா, அப்பா சின்ன பிரச்சனைய அப்படியே ஊதி, 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 ஊதி பெருசாக்கிடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு வேலையே" அப்படின்னு சொல்றாங்க. "நீ சொல்றது கரெக்ட்டு தான். அந்த மாரி தான் பண்ணியிருக்காங்க. இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு" அப்படின்னு மலர் சொல்றாங்க. "அண்ணி எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க அண்ணி" அப்படின்னு ஃபோன கட் பண்றாங்க. பாக்கியராஜ் வராரு. நடந்த எல்லாத்தையுமே கூட்டிட்டு போய் மலர் சொல்றாங்க. "ஐய்யய்யோ! என்ன இப்படி நடந்திருக்கா?" அப்படின்னு அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. "வாடா பாக்கியராஜு, என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாரு. அந்த மதி, மதி நல்லவ, மதி நல்லவன்னு 2 பேரும் சேர்ந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணீங்கல்ல, நம்ம குடும்ப மானத்த வாங்குறா. அவ கம்ப்ளைண்ட் குடுத்து சுரேஷோட வேலைக்கே போக முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கா" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா, நீங்க என்ன பண்றீங்க? மதிய இங்க வர வச்சுருங்க. அதுதான் நல்லது. சுரேஷு, நீ போய் பேசி மதிய வீட்டுக்கு கூட்டிட்டு வா. அப்பதான் இந்த பிரச்சனை சரியாகும்" அப்படின்னு பாக்கியராஜ் சொல்றாரு. "அண்ணே, நான் எதுக்கு போகணும்?" அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. "ஆமா, அவ ஏன் போகணும்? அவ தான் திமிர் பிடிச்சவ. அவளே வரட்டும். இவன் எதுக்கு போய் கூப்பிடணும்?" அப்படின்னு கேட்குறாங்க. "என்னம்மா நீ பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? ஒரு பொண்ண வீட்ட விட்டு வெளிய அனுப்பிட்டீங்கன்னா, இதெல்லாம் நல்லா இருக்கா? சொல்லுங்க. ஏன் நீங்க அனுசரிச்சு போக மாட்டீங்களா?" அப்படின்னு பாக்கியராஜ் கேட்குறாரு. "என்னடா, அம்மா, அப்பாவ பார்த்து என்ன பேசுறேன்னு யோசிச்சு தான் பேசுறியா? இல்ல வாய்க்கு வந்தபடி பேசுறியா?" அப்படின்னு சொல்றாங்க. "சுரேஷே, நீ போ, போய் பேசு. இல்லண்ணே, நான் போல. வர பிரச்சனைய பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் போறாரு. பாக்கியராஜ் ஒரு மாரி டென்ஷன் ஆகுறாரு. என்ன இப்படிலாம் நடக்குதேன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போறாரு. "நான் சொல்ற பேச்ச சுரேஷும் கேட்க மாட்றான். நான் என்னதான் பண்றது?" அப்படின்னு பாக்கியராஜ் சொல்றாரு. "உங்க பேச்ச யாரும் கேட்க மாட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த பிரச்சனைய அவங்களே பார்த்துக்கட்டும்" அப்படின்னு மலர் சொல்றாங்க. "என்ன மலர் இப்படி சொல்ற? வீட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னா, அது நமக்கும் தானே." "யாரு? உங்களுக்கா? சரி, மதிய வீட்டுக்கு அனுப்ப வேணாம்னு சொன்னீங்களே, உங்க பேச்ச கேட்டாங்களா? கேட்கலல்ல? இப்ப என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன சொன்னாலும் இங்க கேட்க போறது கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க மலரு. "நான் மட்டும் தான் இளிச்சவாயி. நான் தான் இந்த வீட்ல எல்லாத்தையும் வாங்கி கட்டிட்டு எல்லா வேலையும் செய்யணும்னு என் தலையில எழுதியிருக்கு. வரவங்கலாம் எல்லாரும் அதே மாதிரி இருப்பாங்களா? மதி எடுக்கிற முடிவு தான் கரெக்ட்டு. அவ தான் கரெக்ட்டா இருக்கா. நானும் மதி மாரி இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன். நான் தான் உங்கள லவ் பண்ணி வந்து மாட்டிக்கிட்டேன் இந்த வீட்ல" அப்படின்னு சொல்லிட்டு மலர் அப்படியே கத்துறாங்க. மதி வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே போய் பேசுறாங்க. "என்ன மதி, என்ன பண்ணி வச்சிருக்க? நீ எதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ண?" அப்படின்னு கேட்குறாங்க. "அம்மா, அதெல்லாம் கரெக்ட்டா தான் பண்ணியிருக்கேன். அவரையே போய் விசாரிக்கட்டும். அப்பதான் அவருக்கு திமிரு அடங்கும். என்ன வீட்டுக்கே வர வேணாம்னு சொன்னார்ல, அதே வீட்டுக்கு போய் வாழ்ந்து காட்டுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் என்னடி அங்க போய் வாழணும்னு சொல்ற, இப்பதான் வேணான்னு சொன்ன. என்னடி பண்ணி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. "இல்லம்மா, அங்க போய் வாழறேன்லாம் எனக்கு இல்ல. ஆனா, நீ அங்க வந்துருவியா? அந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது. அப்படி வந்தா உன்ன கொலை பண்ணிடுவேன்னா, அப்ப அப்படிதான் பண்ணுவேன். அதனால நான் அந்த வீட்டுக்கு போவேன். மொறப்படி அந்த வீட்டுக்கு போவேன். அவங்க கண் எதிர்க்கவே இருப்பேன். அப்படிதான் பண்ணுவேன்" அப்படின்னு மதி சொல்றாங்க. "மதி, நீ என்ன சின்ன குழந்தையா அடம் பிடிச்சிட்டு இருக்க? நீ ஏன் மதி இப்படி ஆயிட்ட? முன்னெல்லாம் நல்லா தானே இருந்த. அழகா இருப்ப நீ. ஆனா இப்பலாம் அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப மாறிட்ட. அந்த வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் தான் ஆச்சு. உன்னோட உன்னோட இதில எல்லாத்துலயுமே மாற்றம் நெறைய தெரியுது. அம்மா அப்பா பேச்ச சுத்தமா நீ கேட்க மாட்ற" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா, தயவுசெய்து பேசாதம்மா. நான் ஏற்கனவே ரொம்ப கோவத்துல இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு மதி உள்ள போறாங்க. "என்னங்க இப்ப என்னங்க பண்றது?" அதுக்குள்ள தங்கராஜ் ஃபோன் அடிக்கிறாரு. "ஐய்யய்யோ! அவங்க மாமா தான் ஃபோன் பண்றாரு" அப்படின்னு சொல்றாரு. "சரி, சரி எடுத்து பேசுங்க. என்னங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்னதான் பொண்ணு பெத்து வச்சிருக்கீங்க நீங்க? ஆ? நல்ல குடும்பம்னு சொல்லிட்டு தானே கல்யாணம் பண்ணி குடுத்தேன். கடைசில பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பண்ணுது உங்க பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கத்துறாரு. "நானும் எவ்வளவோ சொன்னேன் இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு. ஆனா மதி கேட்கவே இல்ல" அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. "என்னங்க பொண்ணு பெத்து வச்சிருக்கீங்க? சொல்ற பேச்சு பொண்ணு கேட்கலையா? ம். இப்படிதான் இருக்குமா? இங்க பாருங்க, நீங்க ஏதாவது பண்ணிட்டு போங்க. இப்ப கேஸ வாபஸ் வாங்கணும். அங்க கேஸ் எல்லாம் குடுக்கக்கூடாது. ஏன்னா சுரேஷ் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அங்க ரொம்ப அசிங்கமா இருக்கும், அவமானமா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட்டு போயிட்டு உங்க பொண்ண கேஸ வாபஸ் வாங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம மத்ததெல்லாம் பேசிக்கலாம்" அப்படின்னு தங்கராஜ் சொல்றாரு. "நான் சொல்லிட்டேன். ஆனா என் பொண்ணு கேட்கல" அப்படின்னு அவங்க அவங்க அப்பா சொல்றாரு. "இப்ப என்ன? நான் வரணுமா?" அப்படின்னு கேட்குறாரு. "வேண்டாம், வேண்டாம். நானே பேசி நான் எப்படியாவது இந்த பிரச்சனைய சரி பண்றேன்" அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. "சரி பண்ணி தாங்க ஆகணும். ஏன்னா, அது வேற வீடு இல்ல. என்னோட மாமியார், மாமனார் வீடு. அவங்க வீட்டுக்கு ஒரு அசிங்கம்னா, அது எனக்கும் தான் வந்து சேரும். அந்த வீட்டுக்கு ஒண்ணுன்னா நான் தான் வந்து நிப்பேன். நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அதனால நான் தான் இந்த பிரச்சனைய சரி பண்ணி விடணும். நீங்க உங்க பொண்ணுகிட்ட பேசுங்க. இல்ல நான் பேசுவேன்" அப்படின்னு சொல்றாரு தங்கராஜ். "இல்ல, இல்ல. என் பொண்ணுகிட்ட நானே பேசி இத எப்படியாவது சரி பண்றேன்" அப்படின்னு அவங்க அப்பா ஃபோன வைக்கிறாரு. "என்னங்க, என்னங்க பயங்கரமா திட்டுறாரா?" "ஆமா, ஆமா. பின்ன திட்டாம என்ன பண்ணுவாங்க? நம்ம பொண்ணு நம்ம பேச்ச கேட்டா தானே!"
அப்படின்னு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு அவங்க அப்பா. அங்கேருந்து அப்படியே போகிறாரு. மதிக்கிட்ட மறுபடியும் பேசுகிறாங்க. ஏய் மதி, சொல்கிற பேச்சு கேட்குறியா இல்லையா? போ போ வா போகலாம், நீ கிளம்பி வா, நம்ம 2 பேரும் போய்ட்டு அந்த கேஸை வாபஸ் வாங்கலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மா நீ என்னம்மா, யார் உன்னை ஃபோன் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, அவங்க மாமா தான் ஃபோன் பண்ணார். ஆமாம், அப்படியே மாமா அவருக்கு நல்ல புத்தியே கிடையாது. பண்ணுறதெல்லாம் ஃப்ராடுத்தனம். அந்த வீட்டில் இருக்கவங்க யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாரு. அவர் சொல்லிட்டா நீங்கள் போய் கேட்பீங்களா அப்படின்னு மதி சொல்கிறாங்க. மதி இப்படிலாம் இருக்காத மதி, அப்புறம் அவர் வந்து உன்கிட்ட பேசுவேன்னு சொல்கிறாரு, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அவங்க அப்பா. அவரா, வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. என்ன மதி நீ எல்லாத்துக்கும் எடுத்தறிஞ்சு பேசிகிட்டு இருக்க, சொல்கிறத பேச்சை கேளு, இவ்வளோதான் நீ இப்போ கிளம்பி என் அம்மா அப்பா 2 பேர் கூட வர, நம்ம போயிட்டு அந்த கேஸை வாபஸ் வாங்குறோம், அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாலாம் வர முடியாது, நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே உன் இஷ்டம், உங்ககிட்ட நாங்கள் பேசவே இல்லை அப்படின்னு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே சேர்ந்து டென்ஷனாக அப்படியே கோவத்தோடு வெளியே வராங்க. மதி யோசிக்கிறாங்க, அவர் ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு.